الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيا عباد الله أوصيكم بتقوى الله فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين وقال تبارك وتعالى قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله يغفر لكم ذنوبكم والله غفور رحيم صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا بقي نصف من شعبان فلا تصوموا رواه الترمذي أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏகவல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருநாமம் கூறி இன்றைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். வணங்கி வழிபடுவதற்கு அந்த இறைவன் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதாக மனதினால் அறிந்து நாவினால் சான்று பகர்வதோடு இந்த உலகத்திற்கு ஒரு ரஹ்மத்தாகவும் அருட்கொடையாகவும் மனித சமுதாயத்துக்கெல்லாம் நேரான சீரான வழியை காட்டுவதற்காக வேண்டியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் கடைசி நபியாக இவ்வையகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட அன்பு நபி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையிலே அனுதினமும் பின்பற்றி வாழ்ந்து வெற்றிகளை கண்ட உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், இமாம்கள், நல்லவர்கள், இன்னும் யார் யாரெல்லாம் அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையிலே மௌத் வரைக்கும் பின்பற்றி நடக்க காத்து கொண்டிருக்கின்றார்களோ அப்படியாப்பட்ட முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதம் நிறைந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு வந்து இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்தவன் அல்லாஹ் அவனை பயந்து தக்வாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறும் என்னென்ன விடயங்கள் அவனின் மூலமாக ஏவப்பட்டுள்ளனவோ அவைகளை இக்குறுகிய கால வாழ்க்கையிலே அவசரமாக எடுத்து நடக்குமாறும் என்னென்ன விடயங்கள் அவனின் மூலமாக தடை செய்யப்பட்டிருக்கின்றனவோ அப்படியாப்பட்ட பாவகரமான காரியங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து ஒதுங்கி வாழ்ந்து நல்ல பல அமாலிகளை இந்த உலகத்திலே செய்து இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற உயர்தரமான கலிமாவை மொழிந்தவர்களாக நம் அத்தனை பேர்களுடைய உயிர்களையும் அல்லாஹ் கைப்பற்றி அருள் புரிவானாக.
கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் எல்லாம் அல்லாஹ்வினால் சங்கையாக்கப்பட்ட 4 மாதங்களில் ஒன்றாகிய ரஜபுடைய மாதத்தை கடந்து இந்த ஷாபான் என்கின்ற இந்த மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஷாபானிலே வீட்டிருக்கக்கூடிய நாம் புனிதமான அமல்களை எல்லாம் அள்ளித்தரக்கூடிய, நன்மைகளை எல்லாம் எங்களுடைய ஏட்டிலே அதிகரித்து கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக இந்த ஷாபானுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம், என்னென்ன சிறப்புகளை உள்ளடக்கிய மாதம் என்பதை இந்த நேரத்திலே பேசுவதற்கும் கேட்பதற்கும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையிலே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதம். இஸ்லாமிய நிகழ்வுகளில் எத்தனையோ நிகழ்வுகள் இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் நடைபெற்றிருக்கின்றன. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஷாபானுடைய மாதத்தை மனிதர்கள் பெரிதாக கணக்கெடுப்பதில்லை. இந்த ஷாபானுடைய மாதத்தினுடைய சிறப்புகள், இந்த ஷாபானுடைய மாதத்தில் செய்யப்படக்கூடிய அமல்கள், இது பற்றி உண்டான சிந்தனையை மனிதர்கள் உள்ளத்திலே எடுப்பதில்லை, குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது என்று அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதம், இந்த ஷாபானுடைய மாதம் சிறப்பான ஒரு மாதம். இந்த மாதத்திலே பல நிகழ்வுகள் இஸ்லாமிய வரலாறுகளிலே நாம் பார்க்கின்றோம். பல நிகழ்வுகள் இந்த மாதத்திலே தான் இடம்பெற்றிருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால், நாம் எதிர்நோக்கக்கூடிய ரமலான், நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ரமலான், ரமலான் என்ற மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும் என்ற கடமையை அல்லாஹ் இந்த ஷாபானுடைய மாதத்திலே தான் மனிதர்களுக்கு அறிமுகப்படுத்தினான். ரமலானுடைய மாதத்தை அடைகின்ற பொழுது ஒவ்வொருவர்களும் நோன்பை நோற்றாக வேண்டும் என்ற கடமை இந்த ஷாபானுடைய மாதத்திலே தான் கடமையாக்கப்படுகிறது. அதே போன்று ஜகாத்துல் ஃபித்ர் என்கின்ற அந்த வணக்கமும் இந்த ஷாபானுடைய மாதத்திலே தான் கடமையாக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, கிப்லாவினுடைய திசை மாற்றப்பட்டதும் இந்த ஷாபானுடைய மாதத்திலே தான். நாம் எல்லாம் அறிந்த விடயம், ஆரம்பத்திலே முஸ்லிம்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்த காலம், அதை தாண்டி மதீனாவுக்கு வந்து சில நாட்கள், எந்த அளவுக்கு என்று சொன்னால், புகாரி ஷரீஃபினுடைய ரிவாயத்தின்படி 17 மாதங்களும் 3 நாட்களும் எம்முடைய முன்னோர்கள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அந்த புனிதமான மஸ்ஜிதுல் அக்ஸாவை கிப்லாவாக முன்னோக்கி தொழுதிருக்கிறார்கள், தங்களுடைய வணக்க வழிபாடுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகருக்கு ஹிஜ்ரத் செய்து வந்ததன் பிறகும் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி கிப்லாவாக அதை ஆக்கி அதன் பக்கம் முன்னோக்கி தொழுதார்கள். இந்த நேரத்திலே அங்கிருந்த குஃபாரிகள் சொன்னார்கள், இன்று இந்த நபி எங்களுடைய திசையை முன்னோக்குகிறார், நாளை எங்களுடைய மார்க்கத்தையும் இவர் ஏற்றுக்கொள்வார் போல் என்று அந்த குஃபார்கள் பேசிக்கொண்டார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வார்த்தையை கேட்ட நாள் முதல் ஒரு விதமான கவலை. இந்த குஃபாரிகள் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் முன்னோக்கக்கூடிய அந்த திசையை பார்த்து தான் நாமும் தொழுது கொண்டிருக்கிறோம், நாமும் வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய திசையையும் நீங்கள் எதிர்நோக்குகிறீர்களே, முன்னோக்குகிறீர்களே என்று அந்த குஃபாரிகள் பேசிக் கொள்கிறார்களே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டு அடிக்கடி வானத்தை பார்த்துக் கொள்வார்கள். அடிக்கடி வானத்தை பார்த்துக் கொள்வார்கள். ஏன்? இந்த கிப்லாவினுடைய திசை மாற்றப்பட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னோக்கிய அந்த புனிதமான காபத்துல்லா, இந்த உலகத்தின் முதலாவது ஆலயம், அந்த மக்கமா நகரில் இருக்கக்கூடிய அந்த காபத்துல்லா, இந்த காபத்துல்லாவின் பக்கம் எங்களுடைய திசை மாற்றித் தரப்பட மாட்டாதா
எங்களுடைய இந்த கிபிலா அந்த மக்கா முக்கர்ரமாவை நோக்கி ஆக்கித்தரப்பட மாட்டாதா என்ற அந்த ஆசையிலே எப்போது வகி வருமோ என்று பெருமானார் அடிக்கடி வானத்தை பார்த்து கொள்வார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே இது விடயமாக பேசுகிறான். قد نرى تقلب وجهك في السماء فلنولينك قبلة ترضاها فول وجهك شطر المسجد الحرام. குர்ஆன் அழகாக பேசுகிறது. قد نرى تقلب وجهك في السماء. நபியே நாயகமே, இந்த குஃபாரிகள் சொல்லக்கூடிய அந்த சொல்லை கேட்டு உங்களுடைய மனதிலே ஒரு எண்ணம் பிறந்திருக்கிறது. முதலாவது அந்த ஆலயம் காபத்துல்லாஹ் கிபிலாவாக ஆக்கப்பட மாட்டாதா என்ற ஆசையோடும் ஆர்வத்தோடும் அடிக்கடி நீங்கள் வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய முகத்தை அடிக்கடி வானத்தின் பக்கம் முன்னோக்குவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நபியே என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அதை தொடர்ந்து قد نرى تقلب وجهك في السماء فلنولينك قبلة ترضاها فول وجهك شطر المسجد الحرام. நபியே நாயகமே, உங்களுடைய ஆசை எவ்வாறு இருந்ததோ அதே அந்த ஆசையை நாம் நிறைவேற்றி தருகிறோம். உங்களுடைய உள்ளத்திலே இருந்த அந்த எண்ணத்தை நாம் உண்மைப்படுத்துகிறோம். உங்களுடைய அந்த கிபிலாவாக புனிதமான மக்கா முக்கர்ரமா காபத்துல்லாஹ்வை கிபிலாவாக நாங்கள் ஆக்கி தருகிறோம். ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். எனவே நீங்கள் உங்களுடைய முகத்தை அந்த காபத்துல்லாஹ்வின் பக்கம், மக்கமா நகரின் பக்கம் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் என்கின்ற குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆனுடைய வசனம் இறங்கியதும் பெருமானார் தன்னுடைய முகத்தை மஸ்ஜிதுல் அக்ஸாவை விட்டும் திருப்பி புனிதமான மக்கா முக்கர்ரமாவை நோக்கி முன்னோக்கியதும் இந்த புனிதமான ஷாபானுடைய மாதத்திலேதான். இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்டதுதான் ஷாபானுடைய மாதம். அது மட்டுமல்ல, எத்தனையோ நிகழ்வுகள் இந்த மாதத்திலே நடைபெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். தயம்மத்தினுடைய சட்டம், வுது எடுக்க முடியாதவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், தண்ணியை புழங்க முடியாதவர்கள் தயம்மம் செய்து தங்களுடைய வணக்கங்களை மேற்கொள்ளலாம் என்கின்ற தயம்மத்துடைய சட்டத்தையும் அல்லாஹ் இந்த ஷாபானுடைய மாதத்திலே தான் இந்த மனித சமுதாயத்துக்கு அறிமுகம் செய்து வைத்தார். ஒரு பிரயாணத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஏனைய சஹாபாக்களும் ஒரு பிரயாணத்தை முடித்துக் கொண்டு திரும்பக்கூடிய தருவாயில் அந்த தன்னுடைய வெளித்தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இறங்கிய சமயம் ஆயிஷா நாயகி தன்னுடைய கழுத்தில் இருந்த மாலையை துளைத்துக் கொண்டார்கள். பெருமானாரிடத்திலே இந்த செய்தி தெரிவிக்கப்படுகிறது. அன்பு மனைவியினுடைய மாலை துளைந்து போய்விட்டது, மகரிபுடைய நேரமும் அண்மித்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்றைய நாள் இந்த இடத்திலே நாம் கூடாரம் அடித்து தங்குவோம். தங்கி தன்னுடைய மனைவியினுடைய மாலையையும் தேடிவிட்டு அடுத்த நாள் எங்களுடைய பிரயாணத்தை மேற்கொள்வோம் என்று சொல்லுகிறார்கள். அந்த நேரத்திலே சஹாபாக்கள் அனைவரும் அந்த இடத்திலே அன்றைய இரவை கழிக்கிறார்கள். இரவிலே தஹஜ்ஜுடைய வேளையிலே சஹாபாக்கள் எழும்புகிறார்கள். எழும்பி வுது எடுப்பதற்காக தண்ணீர் தேடிய சமயம் தண்ணீரை காணவில்லை. எங்கும் தண்ணீர் இல்லாத ஒரு நிலைமை. சஹாபாக்களுக்கு வுது எடுப்பதற்கு தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை. பெருமானாரை பார்த்தால் பெருமானார் தன்னுடைய அன்பு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியிலே தலையை வைத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் காட்சிகளை எல்லாம் பார்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகளை நெருங்கினார்கள். நெருங்கி பார்த்த நேரம் பெருமானாருடைய தலை தன்னுடைய மகளுடைய மடியிலே இருப்பதை கண்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபமடைந்து, அதாவது முஸ்லிம்களுக்கு தண்ணீர் இல்லாத ஒரு நிலைமை, வுது எடுத்து தொழுவதற்கு தண்ணீர் இல்லாத ஒரு நிலைமை என்னுடைய மகளின் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது. என்னுடைய மகள் மாலையை துளைத்ததின் காரணத்தினால் தான் இன்று இரவு இங்கே தங்க வேண்டிய நிலை உருவானது. இங்கே தங்கியதன் விளைவு அங்கு தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு சஹாபாக்கள் வுது எடுப்பதற்கு தண்ணீர் இல்லை. இது என்னுடைய மகளினால் ஏற்பட்டது.
எனவே மகளிடத்திலே பக்கத்தில் நெருங்கி மகளுடைய அதாவது இடுப்பிலே ஒரு குத்து குத்தினார்கள். உங்களால் தான் இப்படி ஒரு அதாவது தண்ணீர் இல்லாத ஒரு நிலைமை உண்டாகிவிட்டது என்று தன்னுடைய மகளை தண்டித்தார்கள். பெருமானாருடைய தூக்கமும் குழம்பிவிடக் கூடாது என்பதற்காக லேசான முறையிலே தண்டித்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்கள், அந்த நேரத்திலே தான் தயம்மத்துடைய சட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. தயம்மத்துடைய அந்த விடயங்கள் எல்லாம் எம்முடைய முஸ்லிம் சமுதாயத்திற்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் தண்ணீர் இல்லாத போது, தண்ணீரை பாவிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் பொழுது தயம்மம் செய்து உங்களுடைய வணக்கங்களை மேற்கொள்ளலாம் என்ற சட்டமும் இங்கேதான் இறக்கி வைக்கப்படுகிறது. இந்த சட்டம் இறங்கியதும் இந்த புனிதமான நாம் இருக்கக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதத்திலேதான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, எத்தனையோ வரலாறுகள் இந்த ஷாபானுடைய மாதத்திலே இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். முசைலமத்துல் கஸ்ஸாப், பொய் நபி, நபி என்று தன்னை அறிமுகப்படுத்தி மக்களுக்கு முன்னால் பொய் பிரச்சாரம் செய்து கொண்ட அந்த முசைலமா யமன் நாட்டை சேர்ந்தவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ முறை தடுத்து பார்த்தும் கேட்காத அந்த முசைலமா இறுதியில் இந்த ஷாபானுடைய மாதத்திலே தான் கொல்லப்பட்டான். அதே போன்று அந்த காலத்திலே கட்டப்பட்ட மஸ்ஜிதுல் திரார் என்று சொல்லக்கூடிய குர்ஆன் பேசுகிறது. வல்லதீன தகது மஸ்ஜிதன் திராரன் வ குஃப்ரன் வ தஃரீகன் பைனல் முஃமினீன வ இர்சாதா என்று குர்ஆன் பேசுகிறது. மஸ்ஜிதுல் திரார் என்ற ஒரு பள்ளிவாசல் கட்டப்படுகிறது. அந்த பள்ளிவாசலை கட்டியதன் நோக்கம் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகளை, பிணக்குகளை உண்டாக்க வேண்டும், பெருமானாரை விட்டும் சஹாபாக்களை அப்புறப்படுத்த வேண்டும், தூரப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே அந்த மஸ்ஜித் கட்டப்படுகிறது. அந்த காலத்திலே பெருமானாருக்கு வஹீ மூலமாக அந்த மஸ்ஜிதிலே நீங்கள் தொழுதுவிட வேண்டாம், வலா தகும் ஃபீஹி அபதா, நபியே நாயகமே அந்த மஸ்ஜிதின் பக்கம் நீங்கள் நின்று தொழுதுவிட வேண்டாம் என்கின்ற அந்த வசனங்கள் எல்லாம் அருளப்பட்ட பொழுது அந்த மஸ்ஜிதுல் திரார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனுமதியுடன் அங்கே சஹாபாக்கள் மூலமாக உடைக்கப்பட்டது. அந்த பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல் குஃபார்களால், முனாஃபிகீன்களால் கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசல், முஸ்லிம்களை பிரிப்பதற்காக வேண்டி கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசல் உடைக்கப்பட்டதும் இந்த ஷாபானுடைய மாதத்திலே தான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஏராளமான நிகழ்வுகள் நாம் இருக்கக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதத்திலே இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த ஷாபானுடைய மாதத்திலே ஒரு விசேஷ தன்மை இருக்கிறது. இந்த ஷாபானுடைய மாதத்திலே என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்றிருக்கிறார்கள். சுன்னத்தான நோன்புகள் அதிகமாக நோற்றிருக்கிறார்கள். உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ரமலானுடைய காலத்தில் எல்லோரும் நோன்பு நோற்றாக வேண்டும், முழுவதுமாக அந்த ரமலானுடைய மாதம் நோன்புக்குரிய மாதம், இதிலே எல்லோரும் நோன்பு நோக்க வேண்டும். இந்த நோன்பு அல்லாமல் ஏனைய மாதங்களில் அதிகமாக இந்த ஷாபானுடைய மாதத்திலே நீங்கள் நோன்பு நோக்குகிறீர்களே நபியே நாயகமே என்று உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். சொன்னார்கள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், وهو شهر ترفع فيه الأعمال إلى رب العالمين فأحب أن يرفع عملي وأنا صائم. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஷாபானுடைய மாதத்திலே தான் அடியார்களினுடைய வருடத்தினுடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. அடியார்களுடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படக்கூடிய மாதம் தான் இந்த ஷாபானுடைய மாதம். ஒரு வருடத்தினுடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் சென்றடையக்கூடிய ஒரு மாதம் இந்த ஷாபானுடைய மாதம். இந்த ஷாபானுடைய மாதத்தில் என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே எடுத்து காட்டப்படும் பொழுது நான் இந்த உலகத்திலே நோன்பாளியாக இருப்பதை விரும்புகிறேன். நோன்பாளியாக இருக்கும் நிலையில் என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே எடுத்து காட்டப்பட வேண்டும் என்பதை நான் ஆசை வைக்கிறேன் என்பதாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள்.
கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஏராளமான ஹதீஸுகள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய இப்படி நிறைய ஹதீஸுகளை பார்க்கலாம். பெருமானார் ரமலானுக்கு அடுத்தபடியாக அதிகமாக சுன்னத்தான நோன்புகள் நோற்ற மாதம் இந்த ஷாபானுடைய மாதம். ஷாபானிலே அதிகமாக நோன்பு நோற்றிருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நாமும் சுன்னத்தான நோன்புகளை அதிகமாக நோட்பதற்கு, அதன் மூலமாக நன்மைகள் அடைந்து கொள்வதற்கு இந்த மாதத்திலே முயற்சிக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த ஷாபான் எமக்கு ஒரு அவகாசம். எதற்கு என்றால், சென்ற வருடத்தினுடைய நோன்புகள் விடுபட்டிருக்குமாக இருந்தால் இந்த ஷாபானிலே நாம் அவைகளை கலா செய்து அவைகளை பிடித்து முடித்து விட வேண்டும். இந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், புகாரி ஷரீஃபிலே இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் என்னுடைய ஆயிஷா நாயகி சொல்லுகிறார்கள், நான் என்னுடைய ரமலானுடைய நோன்பு விடுபட்டு போய்விடும் சில நேரங்களில், சில காலங்களில். அப்படியான அந்த நோன்புகளை இந்த ஷாபானுடைய மாதத்திலே தான் கலா செய்வேன், பிடிப்பேன் என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சென்ற வருடத்தினுடைய நோன்புகள் யாருக்காவது விடுபட்டிருக்குமாக இருந்தால் இது ஒரு சந்தர்ப்பம், அவகாசம் என்பதை கருத்திலே கொண்டு இந்த மாதத்திலே அவசரமாக நாம் அந்த விடுபட்ட நோன்புகளை பிடித்து முடிக்க வேண்டும். அதே நேரத்தில் சுன்னத்தான நோன்புகள் பிடிக்கக்கூடியவர்கள் இந்த ஷாபானுடைய பிறை 15வது பிறைக்கு பின்பு அதை பிடிக்காமல் இருப்பது நல்லது. ஆனாலும் சில நிபந்தனைகள் இருக்கிறது, சிலர்களுக்கு பிடிக்கலாம். ஷாபானுடைய பிந்தின 15 நாட்கள் யாருக்கு நோன்பு பிடிக்க இயலும் என்றால், வளமையாக ஒருவர் வியாழன் திங்கள் போன்ற தினங்களிலே நோன்பு நோற்று வரக்கூடிய வளமை கொண்டவராக இருக்கிறார். எல்லா காலங்களிலும் அவர் திங்கள் வியாழன் அந்த சுன்னத்தான நோன்புகளை நோற்று வரக்கூடிய ஒருவர். இப்படிப்பட்டவருக்கு இந்த ஷாபானுடைய பிந்தின 15லும் நோன்புகளை நோக்கலாம். அதே போன்று யாருக்கெல்லாம் கலாவுடைய நோன்பு, சென்ற வருடத்தினுடைய ஃபர்லான நோன்பு தப்பி போயிருக்கிறதோ, பிடிக்க முடியாமல் போய்விட்டதோ, அவர்களும் இந்த பிறை 15க்கு பின்னாலும் கட்டாயம் பிடிக்கலாம், பிடிக்கத்தான் வேண்டும். ஷாபானுடைய பிறை 15 வந்துவிட்டது, இதற்கு பின்னால் நோன்பு பிடிக்க முடியாது என்று கலாவான நோன்பை பிற்போட முடியாது. கலா இருக்கக்கூடியவர்கள் கட்டாயம் இந்த மாதம் முடிவதற்குள்ளால் அவைகளை பிடித்தே தீர வேண்டும். அதே போன்று நேர்ச்சியுடைய நோன்புகள் இருந்தால், கஃபாரா குற்ற பரிகாரங்களுடைய நோன்புகள் இருந்தால் ஷாபானுடைய பிந்தின 15லும் பிடிக்கலாம். ஏனையவர்கள், ஏனைய காலங்களிலே நோன்பு நோக்கக்கூடிய பழக்கம் இல்லாதவர்கள் சுன்னத்தான நோன்புகளை இந்த ஷாபானுடைய பிறை 15க்கு பின்னால் பிடிக்காமல் இருப்பது மிகவும் விரும்பத்தக்கது. ஏனென்றால் அடுத்த சில நாட்களில் ரமலான் எம்மை வந்தடைய இருக்கிறது. அந்த ரமலான் வந்தடைகின்ற பொழுது நாம் பலகீனமானவர்களாக ஆகிக்கொள்ளக் கூடாது. நம்முடைய உடம்பிலே சக்தி இருக்க வேண்டும், அதற்குண்டான ஆரோக்கியம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்படியான சில விடயங்கள் எங்களுக்கு காட்டி தரப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மாதம் எங்களுடைய விடுபட்டு போன நோன்புகளை நோட்பதற்குண்டான ஒரு அவகாசம், சந்தர்ப்பம். யாருக்கெல்லாம் சென்ற வருடத்தினுடைய நோன்பு விடுபட்டு போயிருக்கிறதோ அவர்கள் அவசரமாக இந்த மாதத்திலே கலா செய்து விட வேண்டும் என்ற விடயத்தை இங்கு நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரம் சென்ற வருடத்தினுடைய நோன்பு அது கலாவாக இருக்கிறது. உதாரணமாக ஒரு நோன்பை சென்ற வருடத்திலே விட்டிருக்கிறார் என்றால் இந்த மாதமும் அவர் பிடித்து முடிக்கவில்லை, இந்த ரமலானும் வந்துவிட்டது என்றால் அதாவது ரமலானுடைய மாதத்தினுடைய ஒரு நோன்பு இவருக்கு கலா இருக்கிறது, இந்த ரமலானும் வந்துவிட்டது, ரமலானுக்குண்டான பிறையும் தென்பட்டு விட்டது என்றால் இவர் இந்த ரமலான் முடிந்ததற்கு பின்னால் சென்ற ரமலானிலே விடுபட்ட அந்த ஒரு நோன்பை பிடிக்கவும் வேண்டும். அதற்கான தெண்ட குத்தமாக ஒரு ஃபிதியா, அதாவது ஒரு முத்து, தன்னுடைய நாட்டிலே பிரதானமாக உட்கொள்ளப்படக்கூடிய அந்த உணவில் இருந்து ஒரு முத்து, கிட்டத்தட்ட 600 கிராம், எங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும்
அரிசி தான் எங்களுடைய பிரதான உணவாக காணப்படுகின்றபடியினால் 600 கிராம் அரிசி அந்த விடுபட்ட நோன்புக்கு ஃபிதியாவாக ஒரு வருடம் காரணம் இல்லாமல் பிற்படுத்தியதற்காக வேண்டி அவர் கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தையும் நாம் இந்த நேரத்திலே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சென்ற வருடத்தில் எத்தனையோ நோன்புகளை விட்டிருப்போம். இன்னும் அலட்சியமாக இருப்போம். அது விடயத்திலே கரிசனை செலுத்தாதவர்களாக இருப்போம். அப்படி இருப்போமாக இருந்தால் அவசரமாக இந்த நோன்பு வருவதற்கு முன்னால நாம் அவைகளை பிடித்துக் கொள்வோம். இல்லை என்றால் இந்த நோன்பு வந்துவிட்டது என்றால் அந்த நோன்பை நாம் திரும்ப கலா செய்வதுடன் அந்த ஃபித்யாவும் எம்மின் மூலமாக கொடுக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நோன்புக்கு பகரமாகவும் ஒவ்வொரு 600 கிராம் அரிசி என்ற வகையிலே அந்த ஃபித்யா நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற விடயத்தை இங்கு நாம் விளங்கிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எனவே ஷாபானுடைய மாதம் ஒரு சந்தர்ப்பம். இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி விடுபட்ட நோன்புகளை பிடிப்போம். எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இது விடயமாக நாம் வலியுறுத்த வேண்டும். அதே நேரம் புனிதமான ரமலானுடைய மாதம் எங்களை அண்மிக்க இருக்கிறது, எம்மை வந்தடைய இருக்கிறது. இந்த நேரத்தில் ரமலானுக்கான ஆயத்தம் கடந்த பல காலங்கள் எம்முடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் ரமலானுக்கென்று பல நாட்களுக்கு முன்னால் தயாராகி விடுவார்கள். பெண்மணிகள் கூட விறகுகளை தேடி வைப்பதில் இது போன்ற காரியங்களில் நேர காலத்தோடு ஈடுபட்டு விடுவார்கள். ஏன்? ரமலான் வரப்போகிறது. அந்த ரமலான் இது அமலுக்குரிய மாதம், இதை சங்கைப்படுத்த வேண்டும், இதில் முழுக்க அமல்கள் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே நேர காலத்தோடு தன்னுடைய வேலை வெட்டிகளை எல்லாம் செய்து வைத்து விடுவார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஆனால் இன்று நாம் புனிதமான மாதம் எங்களை வந்தடைய இருக்குகின்றதே, நன்மைகளுக்கென்றே வர்ணிக்கப்பட்ட மாதம் அது. அல்லாஹ்வினால் நன்மைகளை அள்ளி கொள்வதற்காக எம்மிடத்திலே அனுப்பப்படுகின்ற மாதம் அது. அப்படி இருந்தும் அந்த ரமலான் வரப்போகிறது என்ற கரிசனை கூட இல்லாமல் எத்தனை பேர்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ரமலானுக்கான ஆயத்தம் நாம் எத்தனை பேர் செய்திருக்கிறோம்? அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ரமலானுக்குண்டான ஆயத்தங்களை இப்போதிலிருந்தே நாம் செய்வோம். அந்த ரமலான் அது அமலுக்குரிய மாதம். எத்தனையோ ரமலான்களை நான் கழித்து விட்டேன். எதிர்வரக்கூடிய ரமலானையாவது பொருத்தமான முறையிலே நல்ல அமாலுகளை செய்து நான் கழிக்க வேண்டும் என்ற நியத்தை ஒவ்வொருத்தரும் உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அது மட்டுமல்ல, இன்றைக்கு எத்தனையோ விடயங்களில் நாம் எங்களுடைய பிள்ளைகளை ஆசை ஆர்வப்படுத்துகிறோம். அந்த பரீட்சையில் அதாவது சித்தி அடைந்தால் இப்படியான ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு வாங்கி தருவேன், ஸ்காலர்ஷிப்பில் நீங்கள் பாஸ் பண்ணினால் உங்களுக்கு நான் இப்படியான ஒரு வஸ்துவை வாங்கி தருவேன், ஒரு பைக்கை வாங்கி தருவேன் என்று நாம் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறோம். அதிலே தவறு எதுவும் இல்லை. ஆனால் அமலுடைய ஒரு மாதம் வர இருக்கிறது, அமாலுகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு மாதம் எங்களை வந்தடைய இருக்கிறது. இது பற்றி எங்களுடைய பிள்ளைகளுக்கு இதனுடைய மகத்துவத்தை எத்தனை பேர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம்? இந்த வருடத்திலே 30 நோன்புகளையும் நீங்கள் பிடித்தால் உங்களுக்கு நான் இப்படியான ஒன்றை வாங்கி தருவேன் என்று எத்தனை பேர்கள் ஆசை ஆர்வப்படுத்துகிறோம் பிள்ளைகளினுடைய தகுதிக்கு தக்கவாறு, அவர்களுடைய வயதுக்கு தக்கவாறு. உங்களுக்கு இந்த வருடம் 20 நோன்புகளை நீங்கள் நோற்றால் நான் உங்களுக்கு இப்படியான ஒரு விடயத்தை ஒரு சாமானை வாங்கி தருவேன் என்று எத்தனை பேர்கள் நாங்கள் ஆசை ஆர்வப்படுத்துகிறோம்? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே ரமலானுக்கு இப்படிப்பட்ட ஆயத்தங்களை முன்கூட்டியே செய்வோம். இந்த ரமலானையாவது எங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்தக்கூடிய ரமலானாக, அல்லாஹ்வின் பக்கம் அதிகம் எங்களை தொடர்புபடுத்தக்கூடிய ரமலானாக ஆக்குவோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நம்மை பெற்று வளர்த்த தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னித்தல் புரிவாயா. அவர்களிலே யாரெல்லாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்களோ அவர்களுடைய கபறுகளை சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக நீ ஆக்கி விடுவாயா. அவர்களிலே யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. ஆரோக்கியமான வாழ்க்கையுடன் நல்ல பல அமாலுகளுக்குரிய சந்தர்ப்பங்களை நீயே வழங்கி விடுவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நம்முடைய மனைவி பிள்ளைகள் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. நம்முடைய ஊர் மக்களை கபூல் செய்து கொள்வாயாக.
நம்முடைய ஊரிலே 100க்கு 100 தொழுகையாளிகளை நீ உருவாக்கி விடுவாயாக. வாலிபர்களை, இளைஞர்களை பள்ளிகளோடு மஸ்ஜிதுகளோடு தொடர்பாக கூடியவர்களாக நீயே கபூல் செய்து கொள்வாயா. யா அல்லாஹ், நம்முடைய ஊரை கடைசி வரைக்கும் நம்முடைய ஊர் மக்களை ஒற்றுமையாக வாழ்வதற்கு நீயே அனைத்து விதமான உதவிகளையும் செய்தல் புரிவாயாக. எந்த விதமான குரோதங்கள் வேற்றுமைகளும் வந்துவிடாமல் நம்முடைய ஊரை நீ காப்பாற்றி விடுவாயாக. யா அல்லாஹ், நம்முடைய அனைவர்களுடைய கடைசி முடிவுகளையும் கடைசி நேரங்களையும் நல்லதாக ஆக்குவாயாக. புனிதமான ரமலானை அடைந்து அதிலே என்னென்ன அமல்களை, என்னென்ன நன்மைகளை நீ யாருக்கெல்லாம் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறாயோ அந்த அனைத்து நன்மைகளையும் நாங்களும் பெற்றவர்களாக அதிலே எங்களையும் உள்வாங்கிக் கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.